அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஐயோ பிசாசு போராடுகிறான், ஐயோ சத்துரு போராடுகிறான், அந்தகார கிரியைகள் என் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று பிசாசுக்கு பயப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்கள் கால்களின் கீழாக சாத்தானையும் அவன் கிரியைகளை நசுக்குவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சரி, ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீயை சந்திக்கிறார். இரவும் பகலும் அவள் வந்து இந்த மனிதர் தேவனுடைய வழிகளை நமக்கு சொல்லுகிறவர்கள் என்று சொல்லி அந்த பிசாசினால் பீடிக்கப்பட்ட ஸ்திரீ பவுல் ஊழியம் செய்கிற இடத்திலெல்லாம் வந்து சத்தமிட்டு பேசிக்கொண்டிருந்தது. பவுல் அந்த பெண்ணுக்கு சொன்னதை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். நீ இவளை விட்டு புறப்பட்டு போய் என்று அந்த ஆவியினுடனே சொன்னார். அந்நேரமே அது அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று. வேதம் முழுவதிலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாயிலே வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தை பல அந்தகார கிரியைகள் அலைக்கழிக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு சில நபரை பிசாசு பிடித்து வைத்து அலைக்கழித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கதறுகிறீர்கள், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மனம் இறங்கும் என்று ஜெபிக்கிறீர்கள். நல்லது. ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் பவுலை போல சொல்ல வேண்டும், நீ இவளை விட்டு புறப்பட்டு போ என்று அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டது போல நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ உறவினர்களோ யார் பிசாசினால் தூண்டப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குள் கிரியை செய்கிற அசுத்த கிரியைகளை நீங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இன்றைக்கு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற கிரியைகள் எது? உங்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற பிரச்சனை எது? எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கடிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிசாசின் கிரியைகளை கடிந்து துரத்தும் பொழுது ஆண்டவர் விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, குறி சொல்லுகிற ஆவியினால் பீடிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து பவுல் இந்த ஆவியை கடிந்து கொண்ட பொழுது ஆண்டவரே அது உடனே அந்நேரமே அவளை விட்டு புறப்பட்டு போயிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இப்பொழுது என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த அந்தகார கிரியைகள் எல்லாம் கிரியை செய்கிறதோ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கிரியைகள் அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, அந்நேரமே புறப்பட்டு போயிற்று என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிற இந்நேரமே அந்த கிரியைகள் விலகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். குடும்பத்தை அலைக்கழிக்கிற வியாதி, சண்டை, வறுமை, குடி, வெறி, தவறான உறவுகள், தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஆண்டவரே சண்டையின் ஆவிகள், இவைகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற உலக ஆவிகள், குடியின் ஆவி, வெறியின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, ரிபல்லியஸ் ஸ்பிரிட் எல்லாம் விலகுவதாக இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளோடு நான் இணைந்து அவர்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற அந்தகார கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அவைகள் எல்லாம் வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த ஆவிகளின் பிடியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலை செய்ததற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களை, இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர்கள் குடும்பத்தை அலைக்கழிக்கிற கிரியைகளை அகற்றி இருக்கிறார் என்று நம்புங்கள். நிச்சயமாய் அவர்கள் விலகி போயின. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வீடு ஒரு துதியின் கூடாரமாய் நிச்சயமாய் மாறும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.